வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பார்ட்டாக வந்து இந்த சில விஷயங்கள் இது வந்து 6ஆம் வகுப்பு குடிமையியல் புத்தகத்திலேருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். இது உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை மாநகராட்சி இருக்குது அப்படின்னா மொத்தம் 25 மாநகராட்சி இருக்குது. வந்து மாநகராட்சிக்கு உண்டான அந்தஸ்துக்கு எத்தனை மக்கள் தொகை இருக்கணும் அப்படின்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்தால் அது வந்து மாநகராட்சியுடைய அந்தஸ்து கிடைக்கும். லாஸ்டா 21 இருந்துச்சு. இப்போ 4 வந்து புதுசா காரைக்குடி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, நாமக்கல் வந்து அறிவிச்சாங்க. ஸோ மொத்த மாநகராட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோவில், ஓசூர், ஆவடி, காஞ்சிபுரம், கரூர், கடலூர், சிவகாசி, தாம்பரம், கும்பகோணம், காரைக்குடி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, நாமக்கல். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து ரொம்ப பழமையான மாநகராட்சி வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான். 1688 உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து நகர்ப்புறத்தை ஏற்கனவே நான் முந்தின வீடியோவில் கொடுத்துருந்தேன். நகர்ப்புறத்தை வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. கிராமப்புறத்தை வந்து ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கணும். நகராட்சியை பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கணும். பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் 10,000 மக்கள் தொகைக்கு இருந்தாங்க அப்படின்னா பேரூராட்சியுடைய அந்தஸ்து கிடைக்கும். தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து வாலாஜாபேட்டை. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சிக்கு ஒரு ஆணையர் இருப்பாங்க. அவங்க வந்து ஐஏஎஸ் கேட்டர்ல இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் கேட்டர்ல இருப்பாங்க. நகராட்சியை பொறுத்த வரைக்கும் நகராட்சி ஆணையாளர் இருப்பாங்க. இது வந்து குரூப் 2ல வந்து இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 2ல தேர்ந்தெடுக்கிறாங்க. பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு செயலலுவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஊராட்சி ஒன்றியம்னா என்ன? அப்போ நம்ம வந்து ஊராட்சி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது பல கிராம ஊராட்சிகள்லாம் சேர்ந்து ஊராட்சி ஒன்றியம்னு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஊராட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் தேர்ந்தெடுத்துட்டு அந்த உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து அந்த கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாக அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது பிடிஓன்னு இருப்பாங்க. அது வந்து அவங்க தான் நிர்வாக அலுவலர். இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராம ஊராட்சிகள் செயல்படும். அந்த கிராம ஊராட்சிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. ஸோ அது மாவட்ட ஊராட்சி அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும். 50,000 மக்கள் தொகை அப்படிங்கிற அடிப்படையில் மாவட்டத்தை வந்து பல பகுதிகளாக பிரிப்பாங்க. பிரித்து அந்த ஒவ்வொரு பகுதியாக பிரிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஊராட்சியாக அதனுடைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. தேசிய ஊராட்சி தினம் அப்படிங்கிறது எப்போன்னா ஏப்ரல் 24. அது மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. 2016 50% இடஒதுக்கீடு வழங்கப்படுது. கேட்டாலும் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புல எத்தனை பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது வந்து 2016 50% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. முன்னாடி 33% இருந்துச்சு. சரிங்களா? சரி, உள்ளாட்சி தேர்தல் வந்து யார் நடத்துவாங்கன்னு கேட்டா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. உள்ளாட்சியினுடைய கூடிய உறுப்பினர்கள் பதவிக்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் தேர்தல் வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்குமே வந்து நடைபெறும். தமிழ்நாட்டினுடைய மாநில தேர்தல் ஆணையம் எங்க இருக்குன்னா சென்னை கோயம்பேடுல இருக்கு. சரிங்களா? கிராம ஊராட்சி வந்து எத்தனைன்னா நம்ம முன்னாடி வீடியோ பார்த்தோம். 12,525. ஊராட்சி ஒன்றியங்கள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 388. மாவட்ட ஊராட்சிகள் வந்து 36. பேரூராட்சிகள் வந்து 490. நகராட்சிகள் வந்து 138. மாநகராட்சிகள் வந்து 25. ஸோ இது வந்து 6th புக்ல சாதாரணமா இருக்கக்கூடிய தெரிஞ்சு வச்சக்கூடிய ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். இது வந்து உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதை நான் பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ.